மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன். வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் வெளியான தீர்ப்பு என வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கு தொடர்பாக சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் தீர்ப்பு வெளியானது. இதற்கு வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழை அலுவல் ரீதியாகவும் வழக்காடுவதற்கும் அனுமதிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு கோரிக்கை எழுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது. இதற்காக வக்கீல்கள் பல்வேறு போராட்டங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது வேத மந்திரங்களை சமஸ்கிருத மொழிக்கு இணையாக தமிழிலும் பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் தேதி இறுதி செய்யப்படவில்லை என்றும் தமிழில் ஓதுவது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் எனவும் அரசு வக்கீல் கூறியுள்ளார். மேற்படி கோவில் கும்பாபிஷேகத்தில் தமிழில் ஓதுவதல் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை 2/6/2026 அன்று அரசு தரப்பு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். பொதுவாக ஐகோர்ட் உத்தரவுகள் தீர்ப்புகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழை உயர்நீதிமன்றம் அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வரும் வழக்கறிஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி தன் தீர்ப்பை ஆங்கிலம் மற்றும் தமிழில் வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வரலாற்றில் தமிழில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தனலட்சுமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன். வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் வெளியான தீர்ப்பு என வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கு தொடர்பாக சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் தீர்ப்பு வெளியானது. இதற்கு வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழை அலுவல் ரீதியாகவும் வழக்காடுவதற்கும் அனுமதிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு கோரிக்கை எழுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது. இதற்காக வக்கீல்கள் பல்வேறு போராட்டங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது வேத மந்திரங்களை சமஸ்கிருத மொழிக்கு இணையாக தமிழிலும் பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் தேதி இறுதி செய்யப்படவில்லை என்றும் தமிழில் ஓதுவது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் எனவும் அரசு வக்கீல் கூறியுள்ளார். மேற்படி கோவில் கும்பாபிஷேகத்தில் தமிழில் ஓதுவதல் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை 2/6/2026 அன்று அரசு தரப்பு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். பொதுவாக ஐகோர்ட் உத்தரவுகள் தீர்ப்புகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழை உயர்நீதிமன்றம் அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வரும் வழக்கறிஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி தன் தீர்ப்பை ஆங்கிலம் மற்றும் தமிழில் வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வரலாற்றில் தமிழில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.